வெல்கம் டு பாலாம்பிகா ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி வந்து ஒரு பெரிய பீகாக் ஃபெதர் டிசைன் வச்ச பேக் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் இதில் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பிளாஸ்டிக் மேட் வேணும். அதுக்கப்புறம் நான் இது மாதிரி திக்கான ஒரு அட்டை எடுத்திருக்கேன், ஒரு பேங்கிள்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஃபெதர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் ஒட்டுறதுக்காக ஒரு சின்னதாக ஒரு பேட்ச் ஒர்க். அதுக்கப்புறம் இந்த லைனர் ஸ்டோன் செயின், அப்புறம் வந்து பால் செயின், அப்புறம் வந்து கம் வேணும். அவ்வளோதான். இதை நம்ம எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் செஞ்சு காட்டுறேன். இந்த அட்டையில் இதில் வந்து ஹாஃபாக வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து சர்க்கிள் வந்து ட்ராப் பண்ணிக்கிடணும். ஸோ நான் சிங்கிள் கையிலேயே ஹேண்டில் பண்ணுறதுனால நான் இதை வந்து வச்சுட்டு ட்ராப் பண்ணிட்டு இதை கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இந்த கார்னரில் ஒரு 4 ஹோல்ஸ் விட்டுட்டு தான் வைக்கணும். ஏன்னா அந்த சைடில் வந்து பைப்பிங் போட்டு பேக் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த இடம் வந்து தேவைப்படும். ஸோ நம்ம இந்த ஒர்க்கை வந்து அங்கே வரைக்கும் கொண்டு போனோம்னா அது வந்து மிஷினில் அடி வாங்கிடும் ஊசின்னு உள்ள. இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன இந்த அட்டையை வச்சுட்டு கீழேருந்து ஒரு ஹோல்ஸ் வந்து விட்டுருங்க. மேலே வர மாதிரி பார்த்து இங்கேருந்து 4வது ஹோல்ஸ். ஃபஸ்ட்டு வைக்க வேண்டியது இந்த லைனர் செயினை வந்து வச்சிடுறேன். ஒட்டினதுக்கப்புறம் மெல்லமாக அந்த இதில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சின்ன அட்டையை அது வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு உள்ளார வந்து பால் செயின். இதோட உள்பக்கமாக ஒன்றும், அடுத்தது வந்து அவுட்டர் சைடில் இன்னொரு வந்து பால் செயின் வந்து வைக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து கண்டினியூ பண்ணணும். நான் இது வந்து ஒரு சின்ன மேட்டில் தான் இப்போ போட்டு காட்டியிருக்கேன். ஏன்னா நான் ஏற்கனவே ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோவை இதோடு நான் வந்து அட்டாச் பண்ணுறேன். இதில் ஒவ்வொரு பால் செயின்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆக விட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல சின்னதாக ஊசி நூல் கொடுத்து, சாதாரண ஊசி நூல் கொடுத்து, இந்த பக்கம் எவ்வளோ ஸ்டிச்சஸ், இந்த பக்கம் ஒரு 4 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் தனியாக அந்த பால் செயினை மட்டும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு 4 or 5 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். ஸோ இந்த லைனர் செயினுக்கும் வந்து கேப் வந்துடும். அதுக்குள்ளார வந்து இந்த ஒயிட் ஸ்டோன் செயினுக்குள்ளேயும் ஒரு 4 to 8 வரைக்கும் வந்து இது ஸ்டிச்சஸ் போட்டுட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். கம்மை விட்டு அது வந்து ஒரு வேளை பின்னாலேயே நம்ம முடித்ததுக்கப்புறம் ஏதாவது அதிலேருந்து அவிழ்ந்துருமோ அப்படின்னு நினச்சோம் அப்படின்னாக்கா அதுக்காக ஸ்ட்ராங்காக போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். பட் ஃபினிஷிங் இதில் பார்த்துட்டோன்னா அது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
ஸோ இந்த ஒரு பால் செயின் தனியாக, திரும்ப ஸ்டோன் செயின் தனியாக, அகெயின் மேலே இருக்கக்கூடிய இந்த பால் செயினுக்கு தனியாகவும் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்டு, நடுவில் வந்து இந்த இடத்துல நான் வந்து நல்ல ஒரு இங்கு ப்ளூ கலர் வித் வந்து க்ரீன் கலர் உள்ளன் த்ரெட் கொண்டு உள்ளே ஃபுல்லாக ஹோல்ஸை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதிலிருந்து ஒரு 2 ஹோல்ஸ் விட்டுட்டு ஒரு 2 ஹோல்ஸ் இந்த இடத்துல விட்டுட்டு இதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்ப அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ மெல்ல அந்த அட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு இனி இன்னர் சைடில் ஒரு பால் செயின் வந்து வச்சிடலாம். இந்த ஹைட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த ஹோல்ஸ்லேயே வந்து ஓரளவுக்கு சேமாக வந்தால் தான் நம்ம அடுத்து மேலே இதே மாதிரி இந்த அட்டையை வச்சுட்டு இந்த பக்கம் எடுக்கிறச்ச மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். ஸோ இதில் வந்து ரொம்ப இப்படி போனோன்னா இன்னும் கொஞ்சம் வந்து அந்த ஃபெதரோட சைஸ் வந்து பெருசாக போகும். அதனால் நான் வந்து இந்த லைனர் செயினுக்கு மேலேயே இந்த அட்டையை வந்து இதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே உள்ளதுக்கு வந்து கட் பண்ணி ஒட்டணும். ஸோ நம்ம வந்து இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். காயாததுனால இது வந்து தள்ளுது, மற்றபடி இல்லைன்னா நல்லா நின்றுக்கிடும். ஸோ இந்த இடத்துல இதே மாதிரி கம்மை போட்டுட்டு பால் செயின், லைனர் செயின், திரும்ப அகெயின் பால் செயின். ஸோ இதே மாதிரி தான் இதை மாதிரி ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணணும். இதில் வந்து இப்போ ஃபுல்லாகவே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதோட பேக் சைட் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சஸ் வந்து தெரியும். நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து போட்டிருக்கோம் இல்லையா, ஒரு
அந்த பால் செயினுக்கு ஒரு ஸ்டிச்சஸ், அகெயின் அந்த ஸ்டோன் செயினுக்கு ஒன்று, திரும்ப பால் செயினுக்கு ஒன்று. ஸோ 3 தையல் வந்து வரும். ஒரு லேயராகவும் பார்த்து பார்த்து நம்ம வந்து தைச்சோன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக, அந்த வளைவு கரெக்டாக இருக்கும், செட் ஆகி நின்றுக்கிடும். ஸோ அடுத்து நம்ம உள்ள நூல் கோர்க்கிறச்ச வந்து தைக்கிறச்ச வந்து நகலாது, அது டைட்டாக அந்த கர்வு ஷேப் வந்து அப்படியே நிற்கும். இப்போ இதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நான் நல்ல ஒரு இங்க் ப்ளூ கலர் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் தான் உள்ளே வந்து ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ மேலேருந்து ஒரு 7 பிளாக் இருக்குது அப்படின்னா ஒரு 4 பிளாக்ஸுக்கு வந்து நீங்கள் ப்ளூ கலர் எடுத்துகிட்டு மீதி இருக்க ரிமைனிங்குக்கு வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் லீஃப் க்ரீன் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த பீகாக் ஃபெதர் காம்பினேஷன் நம்மளுக்கு கலர் அப்படி தானே இருக்குது, அதனால் நான் அந்த கலரை வந்து போட்டிருக்கேன். அதில் 3 பிளாக்ஸு 4 அந்த மிச்சம் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக நம்ம வந்து இந்த க்ரீனை கொடுத்து ஸ்ட்ரெயிட்டான ஒரு தையல் தான். அதில் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதே மாதிரி தான் எல்லா பிளாக்ஸையும் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நான் இதை காட்டுறேன். இதில் ஒரு 3 லைன் வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு 3/4 முடிஞ்சிடுச்சு. ஸோ முழுசும் முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம பேட்ச் ஒர்க் இருக்குது இல்லையா, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. நான் அதில் வந்து இந்த கோல்டன் கலர் ஸ்டோன்ஸை வந்து எடுத்து அதில் கம் நல்லா கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணிக்கிடணும். ஏன்னா உள்ள நூலில் நிற்காது லேஸில். ஸோ கொஞ்சம் வழுவி வர மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்டிக் பண்ணி நல்லா டைட்டாக நிறைய கம் போட்டு ஒட்டிட்டோன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிடும். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி தான் இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த சென்டரில் வந்து நம்ம அந்த கோல்டன் ஸ்டோன்ஸ் வந்து நான் வந்து ஒட்டியிருக்கேன். அது ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன் இருக்குது, அதை வந்து ஒரு 5 கவுண்டில் வந்து நான் வந்து ஒட்டியிருப்பேன். அதோட ஷேப் பார்த்திங்கன்னா இந்த கோவி சொல்லுவோம் இல்லையா, அந்த ஷேப்பில் தான் அதில் வந்து ஒரு 5 பீசஸ் வந்து நான் வந்து ஒட்டினேன். அது பார்க்க இன்னும் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்படி தான் இது வந்து ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சுட்டு ஒரு 1/2 hour நான் வந்து சன்லைட்டில் வந்து காய வச்சுட்டு எடுத்துட்டேன். ஏன்னா கம் நல்ல சீக்கிரம் வந்து நல்லா டைட்டாக காஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக. காஞ்சதுக்கப்புறம் உள்ள ஒரு வியூ தான் இப்போ நம்ம இதை வந்து பார்க்குறது. பார்க்க அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து டெய்லரிங் ஷாப்பில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பேக்காக மாற்றினதுக்குள்ளே இதுதான் இந்த இந்த இதில் இருக்குது, கண்டினியூ ஆகுது. ஸோ சைடு பார்த்திங்கன்னா நல்ல நம்மளோட ஆள்காட்டி விரலை விட இன்னும் கொஞ்சம் அகலத்துக்கு வந்து நல்லாவே வந்து அகலம் வந்து வச்சு தைச்சி தந்துருந்தாங்க எனக்கு. நல்ல லீஃப் க்ரீன் கலர் அந்த பைப்பின் எல்லாம் கொடுத்து சைடில் உள்ளுக்குள்ளே நல்ல ஒரு லாங் சிப் 2 சைடுமே வந்து கொடுத்துருந்தாங்க.
பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அகலமாகவே தான் இருந்துச்சு. ஸோ ஷோல்டரில் போட்டுக்கிறதுக்கு இது வந்து நல்லா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.